சரி, அன்புடைய ஊருக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நான் நலமாக இருக்கிறேன். இப்போமே சூழ்நிலை எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கும் என்ற ஆசையாக தான் நான் கட்டு போனேன். சுற்றி இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் நல்லா இருக்கும். எனக்கு கெடுதல் செய்தாங்க. அதான் நான் இந்த டிக்டாக்ல வந்து விட்டு நிறைய வந்து போய் சொல்லி எல்லாம் ஏமாற்றிருக்கேன். அதுகளை பற்றி ரொம்ப கொடுத்துருக்கேன். அதுகளை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அது கர்மா பார்த்துக்கொள்ளும் அவைகளை. சரி, அப்போ இப்போ என்னென்றால் நம்ம வந்து அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கை நெட்டு. சரியா? இது வந்து வெள்ளாரை நட்டு. இந்த இதுக்கு இப்போ வெள்ளாரை முருங்கை நட்டு உடைச்சி எடுத்துட்டு எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு இப்போ இதை வச்சுக்கிறேன். ரசத்துக்கு போட்டு கழுவி எடுத்துட்டு ரசத்துக்கு போட்டு காட்டுறேன். இது ரசத்துக்குரிய இது இது சவு வந்து வைக்க போகிறேன். இப்போ பாருங்க, இதுதான் வந்து சவு. இது வந்து கொய்யாக்காய் மாதிரி அந்த அருமையாக இருக்கும். சும்மா சாப்பிடவும் அதில் தோலை தூக்கி போட்டு சாப்பிடவும். கொய்யாக்காய் மாதிரி சாப்பிட்டு ஒப்ப தூக்கி போட்டு சாப்பிடுங்க. இது அதாவது கிட்னி பிரச்சனைக்கு வராமல் பண்ணும். அதை விட கிட்னி பிரச்சனை இருக்கிற ஆக்கள், பெரியதான ஆக்கள் 50-100 இருந்தாலும் கூட இது வந்து ரிப்பேர் தொட்டாந்து சாப்பிடணும். நீங்கள் தொட்டாந்து இதை வந்து ஒவ்வொரு கிழமைக்கு 2 தரம் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கன்னா பச்சையாக சாப்பிடலாம், அல்லது சுண்டி சாப்பிடலாம். அது கூட விருப்பம். கறி வைக்கலாம், வெள்ளக்கறி பால் வச்சு சாப்பிடலாம், அல்லது நீங்கள் திருவி சலாட்டு மாதிரி சாப்பிடலாம், அல்லது தூள வெட்டி சின்ன சின்ன வெட்டி போட்டு சாப்பிடலாம். அது உங்களோட விருப்பம். கொண்டு திரும்பவும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டு விடுங்க. புதிய சீரகம் கொஞ்சம் போட்டு விடுங்க. கடுகு கடையில் போடுங்க. கொதிச்சு அப்போ இது வந்து என்னென்றால் சவு கறி இந்த வைக்க போகிறோம். கறி என்ன பிரட்டல், என்ன பிரட்டல். இது வந்து ஒரு இஞ்சி கொஞ்சம் போட்டு விடுவோம். வச்சு வச்சுக்கிறேன். இது புரட்டியத்தை சமையலுக்கு கரெக்ட் தூள்கள், அதாவது கறிகள் பெஞ்சீரங்க கீரை இதில் போடைக்க எனக்கு மூக்கு அறியறையில் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசத்தை கடிச்சு வச்சுக்கிற போடுறோம். சரிங்களா? என் ரசத்துக்கு இந்த அளவுளவாக சேர்க்கணும். மல்லி கொஞ்சம் கூட. அதுக்கு 100 கிராம் மல்லின்னா 50 கிராம் சீரகம் போடணும். ஒரு தேக்கரண்டி பெரிய சீரகம், கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு அதோட மிளகு நீங்கள் ஒரு 50 கிராம் சேர்க்கலாம். நீங்கள் உரைப்புக்கு தக்கிற மாதிரி சேர்க்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் கட்ட மிளகாயும் போடுற உரைப்பு போடலாம், போடாமல் விடலாம். இப்போ நான் இதுக்கு இந்த கலவையை வந்து போட போகிறேன் பாருங்க. இதனால் வந்து ஒரு மூடி போடுறேன். அப்படி போட்டால் தான் வந்து சுவரே நல்லா இருக்கும். இப்போ வச்சுலாண்டா இதுக்குள்ளே போட்டுக்கொள்வோம். அவங்க சின்ன சும்மா ஏன் சாப்பிட முடியும். வச்சு வச்சு இங்கே வந்து 390 கிலோ விற்கிறேன். இது வந்து கடைசியில் சில நாடுகளில் இதை நடுவினம் மற்ற காயாச்சம் வைக்கணும். இதில் பிக்கப்பில் பார்த்தோன்னா 25 இங்கே கனடாவும் இங்கே செய்யல. இங்கே நம்ம அப்படியே இது சாப்பிட்றோம். நல்லா இருக்கும். உப்பை போட்டுக்கொள்வோம். நான் சும்மா வரைய வைக்க போகிறேன். கொஞ்சம் மிளகு பவுடர் மாற்றம் தான் போடுவோம். பச்சை மிளகா போட்டுக்கிறோம். இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம், இஞ்சி உள்ளி இப்படி மிட்டாயை நான் தட்டி போட்டு போடுறேன். இப்போ இறக்குவோம். அது வந்து ரசம். இப்போ வந்து இந்த முருங்கை நெட்டும்
வெள்ளார தண்டுகள் நான் குறைய போட்டு இப்போ இதுக்கு இறக்க போகிறேன். வேற பாருங்கள், இந்த சத்து வளம் வந்து இதில் இறங்கணும். நான் எப்படி செய்து கொடுத்து பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். ரசத்துக்கு இதுவும் போடலாம், முருகையில் போட்டு செய்து பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த தயாரிப்பு தான் முருங்கை எல்லாரும் வந்து இதில் வந்து வைக்கக்கூடாது. கண்டி சில பேர் வந்து இஞ்சி போடுங்க சின்ன சின்ன அன்றைக்கி ரசம் வச்சுக்கிற வழியா முருங்கை நட்டு செய்யலாம். இப்போ சரி உறவுகள், இது பாருங்கோ, இது வந்து முடிஞ்சுது. அதாவது சவுத் என்ன பிரட்ட முடிஞ்சது. நான் ஒரு காயில் தான் செய்தேன். நான் ரெண்டு மகன் 2 பேரும் நானும் தான் மற்ற 3 பேர் மகள் 2 மனுஷி லூட் கோயிலுக்கு போயிட்டேன். தம்பிருவினே நான் வந்து இந்த இப்போ வந்து ஒரு முக்கிய பொருளை காட்ட போகிறேன். ரசத்துக்கு முக்கிய பொருள் வந்து இதுதான், புளி. இது வந்து பழப்புளி, இது கருத்தப்புளி. இப்போ புளி இருக்குது, இது வந்து கருத்தப்புளி. இப்போ கரைச்சி வச்சுக்கிறேன், நீ விட போகிறேன். இது முக்கியமான பொருள். இப்போ ரசத்துக்கு ருசியை தரேன்டா கூட உள்ளி போடணும். அதோட ஒரு தொண்டு ஒரு 50 கிராம் இஞ்சியை தட்டி போடணும். அதோட புளி, இதுதான் வந்து இந்த ருசியை தாரது. அடுத்தது அது பழப்புளி. இது வந்து குடம்புளி என்று சொல்லுவேன், கொரக்காப்புளி என்று சொல்லுவேன். இப்போ இலங்கையில் சிங்களாக்கள் வந்து மீன் பண்டி இறைச்சி இதுக்கு சத்தம் போடுவேன். என்றால் டேஸ்டாக இல்லை, மீன் வெடுக்கி எடுக்கும். அதுக்காண்டி இதை போடுறோம். நீங்கள் இதை போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்படியே முடிச்சாயும் போட்டு விடலாம். ஒரு 2-3 லிட்டர் காய்ச்சுறேன்னா நீங்கள் ஒரு 10 பல்லு இப்படி பல்லு இதை போடலாம். அல்லது நீங்கள் ஊற வச்சுட்டு மிஷினில் அடித்து போடலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் இது வேறு ஒரு டேஸ்ட்டை தரும், அது வேறு ஒரு டேஸ்ட்டை தரும். அது வேறு ருசி, இது வேறு ருசி. இதை செய்து பாருங்க, நல்லது. இப்படி விருப்பம் இல்லாதாக்க சிலவருக்கு வைத்தாலி அடிக்க கொண்டு என்று அப்போ இதை போடுங்க. இது குடம்புளி அல்ல குரக்காப்புளி என்று சொல்லுவேன். கடையில் இங்கே இருக்குது. அப்போ இப்போ வந்து கை சொல்லுவோம், இது எனக்கு ஒரு வியாதி, கையை வியாதி. இந்த மகன் இருக்கிற மொத்தமாக அவர் சிலவளை கையால் இளவலை சாப்பிட மாட்டார், சிலவளை சாப்பிடுவார். சிலவளை இந்த களிக்கொண்டு நிற்கணும் அந்த கண்டே ரூமில் இருந்தால் அவள் சாப்பிட்டுட்டு எரிஞ்சு ஓட்டு இருக்கலாம் தானே. இப்போ தாய் போய் எடுத்து வைப்பான். அப்போ நானும் அப்படித்தான். அவன் என்ன செய்வான்டா, கண்டியால் சாப்பிட்றதுக்கு முழங்கை வரைக்கும் கையை 2 களி கொண்டு நிற்பான். 10 நிமிஷம் சோப் போட்டு சாப்பிட்ற கரண்டியா. சரி, நான் வந்து சாப்பாடாக செய்கிறேன்டால் கத்தியை பிடிச்சாலும் அதை களி போட்டு தான் நின்றுவேன். நான் அப்படி வீடியோ எடுக்கிட்டு இப்போ கம் போட்டு செய்யினேன். இயற்கை என்றால் இதுதான். அந்த காலத்தில் அப்படி செய்தே கையை வழியாக கல்வினா சரி, நாங்களே நடந்து கையாளியாக செய்ய போகிறோம். எல்லாமே எங்களை இதுதானே. இப்போ புளி விட்டாச்சு, நீங்கள் புளியை பார்ப்போம். அப்படி காணாட்டிக்கு இன்னொரு கரைச்சி விடுவோம். கருப்பாக வந்துட்டு கருத்த புளி விட்டால் கருப்பாக இருக்கும். அதாவது ப்ரௌன் புளியை வந்ததுன்னா கொஞ்சம் இனிப்பு தன்மையும் இதுவும் இருக்கும். இது கருத்த புளி வந்து கருப்பாயும் இருக்கும். ருசியும் வந்து சரியான புளித்தன்மை. எனக்கு 2 தரம் ரசம் முடியுங்க, நல்லது. அதை வந்து முழுக்க மருத்துவம் தான். உள்ளி, இஞ்சி, அதோட கொஞ்சம் நச்சீரம், மிளகு, கொத்தமல்லி, அதுக்குள்ளே நீங்கள் தக்காளி, கருவேப்பிலை வந்து போடுவீங்க. சரி, நான் வைக்கிறேன் காணும். இப்போ புளி விட்டாச்சு, நீங்கள் இறக்குற இதுதான். ரசமும் முடிஞ்சது. அடுத்த நிப்பாட்ட போகிறேன் கொஞ்சம் நேரத்தில். இவ்வளோதான். அப்போ ரசத்துக்கு நீங்கள் ரொம்ப உள்ளி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 2 இஞ்சி, 2 தக்காளி பழம் விருப்பம் இல்லாதாக்க விடலாம், போட தேவையில்லை. எங்கள் ஊர்களில் தக்காளி வந்து அம்மாக்கள் தக்காளி போட்டதை நான் காணையில், இங்கே வந்து தான் நான் தக்காளி போட்டேன். அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் தானே. அப்போ தனியாக அந்த சரக்கு தூளை வச்சு ஊற விட்டு உள்ளியெல்லாம் குடிக்கிறதா ரசத்துக்கு நல்லது. இயற்கையாக்கிங்க. தக்காளி பழம் இயற்கை தானே. இங்கே வந்து இந்த மருந்து கழிச்ச மடமாட்டு செய்யப்பட்ட தக்காளி எல்லாமே. கொஞ்சம் உப்பு போடுவோம். நான் புளம் அரிசி சோறு போட்டு வச்சிருக்கிறேன். மங்கனாக்களுக்கு 2 பசுமதி அரிசி போடுவோம். புளம் அரிசி அதை நேற்று போட்டேன்னா இன்றைக்கு அதை சாப்பிடுவேன். நேற்று சாப்பிட்டேன். இந்த மாதிரி இருக்குது. பெரியப்ப மக்கள் பாருங்கவன், ரசம் வந்து இந்த மாதிரி இருக்குது. ரசத்துக்கு நம்ம கொஞ்சம் தனியாக அவிஞ்சிட்டு டேஸ்ட்டை பண்ணி பார்த்துட்டு இருக்குவேன். இந்த முருங்கை இலத்தண்டும் இந்த வெள்ளாரத்தண்டும் போட்டது, அது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டும் ருசியும் ஒரு இதாக கொடுக்குது, எனர்ஜியை. நல்ல இது. அப்படி வைக்கிறத விட அப்படி வேஸ்ட் ஆக்கக்கூடாது எதையுமே. அப்போ நான் வந்து இதை போட்டு அப்படி செய்து பாருங்க. முருங்கை இலத்தண்டும் வெள்ளாரிக்கை இலத்தண்டு இருக்கு. சரி மக்கள், எல்லாம் முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.
உங்களோட ஆதரவுக்கு நன்றி. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லது. அப்போ தான் நான் உங்களுக்கு தட்டி விட்டே இருப்பேன். எனக்கு கண்ட்ரியில் இருக்கேன், தட்டி அதனால் எந்த இதுவும் உங்களுக்கு இது இல்லை. உங்களுக்கு நான் செய்யக்க நீங்கள் திரும்ப அதை செய்யத்தானோ. ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டா இப்போ திண்டா அந்த நம்பிக்கடன் இருக்கணும், திரும்ப செய்யணும் எந்த ஆசை இருக்கணும், அல்லது இப்போவாது செய்யணும். ஆனால் இது அப்படி நான் இப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்க நீங்களும் செய்யணும், அதை தான் கற்றுக்கணும். சரி, நன்றி, வணக்கம். என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம். டிக்டாக்கில் போடுவேன், யூடியூப்பில் போடுவேன், பாருங்கள். நன்றி, வணக்கம்.